ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 10 மொபைல் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7. ஸோ ஏழு மொபைல் இருக்கு நம்மகிட்ட. 7 மொபைல் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த மொபைலை காமிச்சிடறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு 3, சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 3 5G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா இருக்குது. டிஸ்பிளேலாம் எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாங் யூஸ்டு காரணமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக உட்காரல பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் யூஸ்டு. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேலாம் எந்த மாற்றம் கிடையாது, எல்லாமே பக்காவாக இருக்குது. என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் யூஸ் ஆகிட்டாலே இந்த மாதிரி வந்து பெண்ட் அந்த இது மூடாது. ஸோ ஒரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும் நல்லா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது 360 டிகிரி அந்த இது ஃபோல்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், சரிதா? ஒரு ஆடுது பார்த்தீங்களா கேப்பு. ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக உட்காராது. ஆனாலும் இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12256 சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்டு 3 இது 5G மொபைலு. ஆனாலும் இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வரவேற்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே மொபைலு 4 வாங்க போனாலும் சரி, ஃபோல்டு 4 வாங்க போனாலும் சரி, ஃபோல்டு 5 வாங்க போனாலும் சரி, ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 75,000 இல்லாட்டி 110 190. ஃபோல்டு 4 இருந்தால் எப்படி 60 65 55. ஸோ அப்படி ரேட் ஆகும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 31,000, 31,000 தராங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா எல்லாமே உங்களோட ஐடியாவில் உங்களோட நாலேஜில் தான் நாங்கள் விற்கிறோம், சரியா? நாங்கள் வந்து ஒரு மீடியேட்டர் தான், சரியா? என்ன பொருள் வருதோ அதை வந்து விளம்பரம் போடுறது தான் எங்களோட வேலை, சரியா? நீங்கள் வந்து முடிவு பண்ணுறது நீங்கள் தான். வேணும் வேணாம் இப்படி இருக்குது அப்படின்றத முடிஞ்சளவு எங்களால் தெரிஞ்சதை சொல்லிடுறோம். வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ஏன்னா கஸ்டமர் வந்து இதில் ஒளிவு மறைவுக்கு ஒன்றுமே வேலை இல்லை, சரியா? ஏன்னா எதுவும் இதிலலாம் மாற்றவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. மாற்றணும்னு போனாலே அது மொபைல் ரேட்டுக்கு வந்துடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த மொபைல் ரேட்டுக்கு சப்போஸ் இந்த டிஸ்பிளே போச்சுன்னு வைங்களேன், மொபைல் ரேட்டோடு அதிகமாக வரும். நான் 35 ரூபா இந்த டிஸ்பிளே ரேட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மொபைலுக்கு வந்து தகுதி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ ஸ்டேட்டஸு விலை வந்து 31,000, 31,000. 12GB ரேமு, 256GB ஸ்டோரேஜு, சரியா? அதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மொபைல் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு உடனே கூப்பிடுங்க. ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வருவோம். ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்மாக வருவோம். ஸ்டாக் வீடியோவும் போடுவோம். ஸோ அதுலேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு வந்தால் 12 மணிக்கு தான் வருவோம், அதையும் சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து சாம்சங் கேலக்ஸி A73 5G மொபைலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்ல கண்டிஷனில் இருக்குது. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. பாக்ஸு சார்ஜர் கிடையாது, பாக்ஸு மொபைல் இருக்குது. 8128. ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து இப்போவும் நீங்கள் ஷோரூமில் போயிட்டு இந்த மொபைல் எவ்வளோன்னு கேட்டு பாருங்கள். வச்சுருப்பானுங்க, டெமோ பீஸில் வச்சுருப்பாங்க ஷோரூமில். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சவுச்சா போடவா அப்போ ரொம்ப அடிமட்ட விலையாக இருக்குது. சரி, ஓகே, 15,000 ரூபாய்க்கு தரேன்றப்ப ஏன்ப்பா அவ்வளோ கம்மியாக போகிறா? செல்லேஜாக்கு தானே வாங்கணும் நம்ம. அப்படியா? 15,000 ரூபா, 15,000 ரூபாய்க்கு. அப்படியா? 15,000 எங்களுக்கு காசு அர்ஜென்ட்டு, சரியா? ரொம்ப அடிமட்ட விலை. 15,000 ரூபான்றது ரொம்ப கம்மிங்க. ஏன்னா மொபைல் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ செம்ம தெளிவாக இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. சாம்சங் கேலக்ஸி A73 5G மொபைலு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோமேக்ஸு அந்த மாதிரி ஒரு நம்ம இந்தியன் பிராண்டு. ஸோ அவங்க அந்த இதில் வந்து பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா 5G 5,000 ருபீஸு. ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? ப்ரைஸ் தான் 5,000. ஜிபி வந்து எவ்வளோன்றதை பார்க்கலாம், இருங்க. ஆ 4GB ரேம் 64GB தான். ஸோ அதனால தான் இதோட விலை 5,000. அதே மாதிரி தான் இதுவும். ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து இப்போவும் மார்க்கெட்டில் விற்கிறான், ரெட்மி 12Cன்னு சொல்லிட்டு. 8,500 ரூபாயா? இது புதுசு எவ்வளோ இருக்குவா? 8,500 ரூபா தானே. 4GB ரேம் 64GB 8,500 ரூபா, 9,000 ரூபா விற்கிறாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம். 9,000 ரூபா விற்கிறாங்க. நாங்கள் வந்து பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குது. வாரண்டி இருக்குமான்னு தெரில. ஏன்னா மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வாங்கினோம், இப்போ தான் வந்து கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கினோம். சார்ஜர்லாம் கூட இருக்குது, சார்ஜர் இருக்குது, மொபைல் இருக்குது, பாக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபுல் கிட்டு. இதோட விலை 5,300 ரூபா, 5,300.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லேடிஸ் யூஸ் பண்ணது மொபைல் அந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், புதுசாக இருக்குது. ஸோ வாங்கி அவர் 6 மாதம் தான் ஆகுதுன்றாரு. ஆனால் பில்லு எங்கே போட்டாருன்னு தெரியல, பில்லை தொலைச்சிட்டாரு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 5300, 5300. இப்போ ரெட்மியா இன்ஃபினிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸுக்கு வேல்யூ அதிகம். ரெண்டாவது இது வந்து செகண்ட்ஸாக இருக்குது. இதுவும் 464 தான், 4 GB ரேமு, 64 GB தான். இருந்தாலும் 5300 புதுசு, நல்ல ரேட்டு. நான் அவர் இது அடித்தா மாதிரி இந்த கூடார் அடிச்சாலாம், அவன் பேர் என்ன, ஜெயாவா, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி வாங்கினாலும் வாங்குவான். வேணாமா, சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை, இது என்ன ஒய்ஃபை நாட் ஒர்க்கிங்னு நினைக்கிறேன். 12000 இது. ஆக்சுவலாக வந்து இந்த மொபைல் பெரிய மொபைல், இது ROG 5. இது ROG 5 வந்து 5G மொபைல். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை தான் முக்கியம். ஏன்னா கேம் விளையாடுறவங்களுக்கு ஒய்ஃபை இருந்தால் தான் அந்த அந்த சப்போர்ட்டே கொடுக்கும். நம்ம இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 12000ன்றது பயங்கரமான அடிமட்ட விலை. ஒய்ஃபைக்கு வந்து தாங்கல் போட்டு போட முடியுமா இதில்? லேப்டாப்பில் தாங்கல் போட்டு யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஒரு ஒய்ஃபைக்கு தாங்கல் மாதிரி போடுறாங்க, அந்த மாதிரி இதில் ஃபோனுக்கு வராதுல்ல. ஸோ அது மாதிரி வந்தால் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்றது வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எப்போவுமே என் பொருளே வந்து ஒரு ரிப்பேர் ஆச்சு, ஏதாவது ஒரு சர்வீஸு அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டுருவோம், எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி போட்டுருவோம். அதுதான் நாங்கள் பண்ணுற வேலையை. இல்லாட்டி அப்படியே இந்த மொபைல்லாம் வந்துச்சுன்னா மொபைலில் அதை ரிப்பேரை சொல்லி விற்று விட்ருவோம். ஸோ இது வந்து சர்வீஸ் கொடுத்து அவங்ககிட்ட நின்றுட்டு மெக்கானிக் தான் சாப்பிட்டு போயிடுவோம். 128 GB இது, 8 GB ரேம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்லி மொபைலு ROG 5 கிடையாது, 5G பெரிய மொபைல் இது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒய்ஃபை ஒர்க் ஆகல. 8 to 128 தான் இது. இது ஜிபி ரேம் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்கள் பாஸ். F53 கடை நம்பர் இதுதான். காசு போட்டாரு, ஆமாம். ஓகே ஓகே. S21 அல்ட்ரா எங்கப்பா போட்டேன்? இல்லை அதை எடுத்து கொடுத்துட்றேன் அவர்கிட்ட. எங்க இருக்கு பாக்ஸு? அதான் 128 GB ரேம் இதில் வரல. S21 அல்ட்ரா நான் தான் எடுத்து வச்சேன். அவன் கேட்டுட்டு இருந்தான்ப்பா, இந்த ஆறுமுகம். அவன் வந்து உயிரை வாங்குவான்னு சொல்லி தான் இவர் காசு போட்டனால தூக்கி உள்ள வச்சுட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து கோடு இருக்குது. ஆனால் கோடு வந்துட்டாலே ஒரு சில லிமிட்டுக்கு மேலே கோடு வந்துட்டாலே டிஸ்பிளே மண்டையை போட்டுரும். அது உறுதி அது, சரியா? சில இது வந்து எவ்வளோ கோடு வந்தாலும் தாங்கும், சில இது வந்து 2 கோடு வந்தாலும் போயிடும். இந்த ஒயிட் கோடு, க்ரீன் கோடு, அது இதெல்லாம் சொல்கிறானுங்க. அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கணக்கு என்னென்னா இதோட கம்மியாக விற்கிறது தான். 6000 ரூபா போட்டு விற்றுருக்கு. பேக் டோர் உடஞ்சிருக்கு. சாம்சங் கேலக்ஸி S20 5G வராதுன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ 5G வராது, மொபைல் தெளிவாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000. பேக் டோர் உடஞ்சிருக்கு, கோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4500 போட்டிருக்காங்க. என்ன மொபைலுன்றது இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆமாம், இதுலேயும் கோடு இருக்குது. இதில் 2 கோடு, இந்த பக்கம் கோடு நிறையா இருக்குது இதில். A71 சாம்சங் கேலக்ஸி A71 விலை வந்து பார்த்தீங்கன்னா 4500. 1 2 3 4 5 6 7 8 மொபைல், சரியா? 8 மொபைல் இருக்குது. பார்த்துட்டு கூப்பிடுங்க.